தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் இலக்கண குறிப்பு மொழி முதல் அல்லது சொல் முதல் எழுத்துக்கள் பற்றி. உயிரெழுத்துக்கள் 12ம் உயிர்மை எழுத்து வரிசையில் 9 எழுத்துக்களும் சொல்லின் முதல் எழுத்துக்களாக வரும் என்கின்றார் தொல்காப்பியர். அவற்றிலும் க, த, ந, ப, ம இந்த 5 எழுத்துக்களின் உயிர்மை எழுத்து வரிசை முழுமையாகவும், சகர உயிர்மை எழுத்து வரிசையில் சவ் என்ற எழுத்தை தவிர்த்து மற்றவை வரும் என்கின்றனர். அதே போல யகர வரிசையில் யா என்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான், நெடில் எழுத்து மட்டும்தான் வரும் என்கின்றனர். வகர வரிசையில் வு என்ற 4 எழுத்துக்கள் தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் வரும் என்றும், ஞகர வரிசையில் ஆ நெடில், ஏ குறில், ஓ குறில் எழுத்துக்கள் மட்டும் வரும். மெய் எழுத்துக்கள், தனி மெய் எழுத்துக்கள் கட்டாயம் சொல் முதல் எழுத்துக்களாக வரக்கூடாது. அதே போல ஆயுத எழுத்தும் சொல் முதல் எழுத்தாக வராது. இவற்றிற்கான தொல்காப்பிய சூத்திரங்களையும் உங்களுக்கு நான் பகிர்கின்றேன். அடுத்து நாம் காணவிருப்பது தமிழ் வளர்ச்சித் துறையின் 2024-25 ஆண்டுக்கான கொள்கை விளக்க குறிப்பு ஆவணத்தில் அவர்கள் அயற் சொற்களையும் அயல் எழுத்துக்களையும் பயன்படுத்தியது பற்றி. தமிழ் வளர்ச்சித் துறையின் இந்த ஆவணத்தில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், உலக தமிழ் சங்கம் மதுரை இவற்றின் செயல்பாடுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. தமிழ் வளர்ச்சித் துறையின் ஆவணத்திலேயே 60க்கும் மேற்பட்ட இடங்களில் அயற் சொற்களையும் அயல் எழுத்துக்களையும் பயன்படுத்தி இருப்பது தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கும்? சில சொற்களை பற்றி மட்டும் இங்கு காண்போம். பிரதிநிதி, ரூபாய், மைதானம், தயாரித்தல், அதிகபட்சம் இவர்கள் உருவாக்கிய அகரமுதலிகளிலேயே இவற்றிற்கான தூய தமிழ் சொற்களை கொடுத்துள்ளனர். ஆனால் இவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கும் என்று தெரியவில்லை. பிரதிநிதி என்ற சொல்லுக்கு சார்பாளர், நிகராளர், பகராளர், பெயராளர், பேராளர் என்ற 5 இணை சொற்களை கொடுத்துள்ளனர், தூய தமிழ் சொற்களை கொடுத்துள்ளனர். தயாரித்தல் என்பதற்கு உருவாக்கம், ஆக்கம், அணியம் அல்லது உருவாக்குதல், ஆக்குதல், அணியமாகுதல், அணியம் செய்தல் போன்ற சொற்களை இவர்கள் கொடுத்துள்ளனர். மைதானம் என்பதற்கு திடல் அல்லது விளையாட்டு திடல் என்று குறிப்பிட்டுள்ளனர். அதிகபட்சம் என்பது அதிக அளவு என்று குறிப்பிட்டுள்ளனர். ரூபாய் என்ற சொல்லிற்கு வேர்ச்சொல் உருவம் பொறிக்கப்பட்ட காசிலிருந்து தான் வந்தது என்கின்றனர். காசு என்பதே காய்ச்சு, காசு என மாறி வந்துள்ளதாக சொல்கின்றனர். ஏனெனில் உலோகம் என்று சொல்லப்படுகின்ற மாலைகளில் உருவம் பொறிக்கப்பட்டு அவைதான் பண பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. பின்னாளில் தான் காசுக்கு மாற்றாக தாள்களை பயன்படுத்தி நம்ம பண பரிமாற்றத்தை செய்து கொண்டுள்ளோம். உருவம், உருவு என்ற இந்த சொற்களே வடமொழிக்கு ரூபா, ருப்பையா என்று மாறியதாக மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அப்படி இருக்கையில் நாம் இன்னும் ரூ என்ற சொல்லின் முதல் எழுத்தாக வரக்கூடாத எழுத்தை பயன்படுத்துவது ஏன்? ரூபாய் என்று பயன்படுத்துவது ஏன்? தமிழ் வளர்ச்சி துறையில் உள்ள அதிகாரிகளுக்கு இது பற்றிய தகவல்கள் தெரியாமல் இருக்குமா? தெரிந்தும் ஏன் இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துகின்றனர்? எல்லா இடங்களிலும் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேளுங்கள். பூரணம்னு சொல்லாதீங்க, முழுமையான. நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லலையா? பூரணம்னு ஏன் சொல்றீங்க? பூரணம், ஜம்பூரணம், முழுமையான மது விளக்கு வேணும். எல்லா இடங்களிலும் தனித்தமிழை பயன்படுத்த வேண்டும் என்ற எங்கள் அண்ணனின் உறுதிப்பாடு அரசு துறைகளிடம் ஏன் இல்லை? அரசு துறைகள் இக்குறைகளை களைய வேண்டும் என்று இக்காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.